மக்களே, எங்க கிச்சன்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க பாருங்க. எங்க அம்மாயி ஒரு சமையல், எங்க பாப்பா ஒரு சமையல், நான் ஒரு சமையல். அது வந்து கஞ்சி வைக்குது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு. எங்க அம்மாயி வந்து சோறாக்கி ரசம் வைக்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, வாத்துக்கறியை கட் பண்ணி கொண்டாந்து இங்க வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு அடுப்பாம்படையில எத்தனை வைக்கிறது? இதை எடுத்து இந்த வாஷ் பேஷனை வந்து கிளீன் பண்ணி விடுங்க. எம்மையே எம்மையோ எம்மையே, இஞ்சி பூண்டு இருக்குதா இல்லையா? இஞ்சி பூண்டு சிக்கன் மசாலா இதெல்லாம் இருக்கா இல்லையா? என்ன போட போற? என்ன போட போறேன்னு? காடையா? எத்தனை இடத்துலாம் செய்வீங்க? அப்படியே ஒரு மாதிரியா இருக்கேன் நானு. தர முடியாது. நீ வச்சிருக்கியா? என்கிட்ட காசு இல்லை. நீ நிஜமாலுமே உன் மவன் குடுக்குதா கேக்குறேன். நான் என்கிட்ட இருந்துதான் எல்லா காசையும் பிடிங்கிட்டு போயிருந்தீங்க. அப்புறம் என்கிட்ட நான் எந்த காசு என்கிட்ட இருக்கேன்? காசை பூரா எல்லா காசையும் பிடிங்கிட்டு போயிருந்தீங்க. அப்புறம் என்கிட்ட எந்த காசு இருக்கும்? பாப்பா இங்க வா, இங்க வா. இங்க எம்மையே, சோறு கொஞ்சமா ஆக்குற. எனக்கு கறி வேணும் தெரியுமா? நீங்க பத்தொன்னு ஆயிடுங்க. குழம்பெல்லாம் வைக்கலப்பா, வருத்துறேன்ப்பா சாமி. என்னால குழம்பெல்லாம் வச்சுக்கிட்டு பரிமாற முடியாது என்னால. நானே இப்பதான் எழுந்திரிச்சு வர்றேன். மாவு வாங்கி ஊத்து. ஒரு சமையல் கட்டுல எத்தனை பேரு எத்தனை சமையல் சமைக்கிறது மட்டும் பாருங்க. ஒரு சமையல் கட்டுல எங்க பொண்ணு ஒரு சமையல் சமைக்குது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்கம்மா. வீட்டுல சோறு குழம்பு ஆக்குறதே இதே ஒரு வேலையாவே போகுது. சோறு குழம்பு ஆக்குறதே ஒரு வேலை. சிக்கன் மசாலா ரெண்டு எப்படி பத்தும்? உனக்கே ரெண்டு போதும். அந்த இது காடைக்கே ரெண்டு. சரியா? எனக்கு ஒரு இப்போ சில்லி மாவு 2 வாங்கினா 50 ரூபா முடிஞ்சிச்சு. சில்லி மாவியா இங்க இல்லையா? வீட்டுல இல்லையா? இது நான் சொல்றேன் கேளு. எனக்கு 2 பாக்கெட் சிக்கன் மசாலா, எனக்கு 1 பாக்கெட் மட்டன் மசாலா, 1 பாக்கெட் சிக்கன் மசாலா. மட்டன் மசாலா வாத்துக்கறி சூப்பரா இருக்கும். வறுக்கிறதுக்குன்னா நல்லா இருக்கும். புரியுதா? அதனால வந்து எனக்கு 1 பாக்கெட் சிக்கன் மசாலா, 1 பாக்கெட் மட்டன் மசாலா. இல்லப்பா, நீ இருக்கிறத வாங்கி. இந்த பிள்ளை அந்த ஆள்கிட்ட இப்ப கத்துனோம்னா இப்போ ஓம்பா திட்டுவாங்க. நீ இல்லம்மா கையை காட்டு. காசு வச்சிருக்கேன்னா? அவ்வளவு வச்சிருக்கேன்னா? 50 ரூபாய்க்கு எதுக்குச்சு? 3 காடைக்கு 50 ரூபாய்க்கு வாங்குறாங்க சில்லி மாவு. ஒரு பாக்கெட் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இருக்கு. போதும். ஒரு பாக்கெட் 27 ரூபா. அது போதும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு துண்ணூண்டு வரமிளகாய் தூள் சேர்த்துக்க. போதும். சிக்கன் தூள் நான் அந்த தூள் கொடுத்துட்டேன். நல்லா தீந்துச்சு. 4 பாக்கெட்டா 3 பாக்கெட். ஒரு பாக்கெட் தான் இருக்கு. இங்க எங்க 2 நாளைக்கு ஒரு தடவை கறி, 1 நாளைக்கு ஒரு தடவை கறி இல்ல ஆக்குது இங்க. ஒரு மட்டன் நான் அவ்வளோதான் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வறுத்துருவேன் கறியை. மாமா வாத்து பிடிச்சிட்டு உனக்கு ஊருக்கு அனுப்புறதுக்கு கொடுக்கறதுக்குள்ள இங்க வா, எனக்கு 2 வெங்காயம் மட்டும் உரிச்சு கொடு. நான் அவ்வளோதான், நானும் உரிச்சிடறேன், அரிஞ்சிடறேன். மட்டன் மசாலா தூள், மட்டன் மசாலா 1, சிக்கன் மசாலா 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 பாக்கெட்டு. சரியா? வாங்கிட்டு வா. போதும். வரமிளகாய் தூள் இருக்கா? வாங்கிட்டு வாங்க. செய்யணும். வெங்காயம் எங்க? இல்லை அங்கே வாருங்க மக்களே. இந்த ட்ரே ஃபுல்லாக வெங்காயம் தான் வாங்கி வைப்போம். ஒவ்வொரு ட்ரே வெங்காயம் ஆகும். தக்காளி இருக்குதாம்மா? ஏன் பச்சை மிளகா இருக்குதா?
கிழங்க ஒரு இங்க பாருங்க, கிழங்க வாங்கி போட்டு பாருங்க. கிழங்கு இன்னும் தக்காளிலாம் சரியில்லாத தக்காளியா இருக்கு. அடி பாவி, உன்னை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள தானடி வைக்க சொன்னேன். நல்லா தான் இருக்குது விடு. இங்க பாரு, இங்க பாரு, இந்த புள்ளி புள்ளியா இருக்குதுல்ல, இதெல்லாம் அழுவ தக்காளி, இதெல்லாம் போட்டுறாது, தயவு செய்து போட்டுறாதறியே. இந்த தக்காளிலாம் போட்டுறக்கூடாது. அவ்வளோதான், பிள்ளைங்க எல்லாம் பச்சை பிள்ளைங்கலாம் சாப்பிட்றது. ஒழுங்கா நல்ல தக்காளி மட்டும் போடும். ஏது பாப்பா அது மிளகாத்தூள் ஓரளவுக்கு தான் நினைச்சு, ஆனால் காரம் இல்லை பாப்பா. இந்த மாதிரி கத்தி எடுத்துட்டு போனியா? இங்கே 3 கத்தி வச்சுருந்தேன், 3 கத்தியும் காணோம். நான் பிள்ளை இருக்கிற கத்தியில தான் உப்பு போட்டு சாப்பாட்டுக்கு எதையும் சொன்னாங்க, அதுக்கு தகுந்த அரிசி போட்டு வலிக்கலாம். ஒன்றும் சொல்ல முடியாதா? ஏன்னா பொழுது சோறாக்குனாவே எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. எனக்கு இப்போ கால் வலியில் நான் உட்காந்தேன்னா ஏந்திரிக்க முடியாது. சரி, ஒரு புளியை போட்டு வடிச்சு வச்சுருங்க, நம்ம செவனும் விழுந்துக்கலாம். உங்கள் வயசுக்கு உங்களுக்கு பிறந்தா என் வயசுக்கு எப்படி இருக்கும்? இந்த வரேன். சரி மக்களை, நான் சமைச்சிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். லயாங்கிட்டியா வெங்காயம் கூட வீட்டில் வெங்காயம் தக்காளி ஒரு வாரத்துக்கு 10 கிலோ வெங்காயம் 10 கிலோ தக்காளி ஆகுது. அம்மா நம்ம வீட்டுக்கலாம் இங்கே போகிறது. சரி மக்களே, சமைச்சிட்றேன் சரிங்களா? ஓகேவா? பாய். இந்த வீடியோ வேற ஏன் என்னைய கருப்பாகவே காட்டுது? நான் சிகப்பாக தானே இருக்கேன், ஏன் இப்படி கருப்பாக காட்டுது இந்த கேமரா? கடவுளே, எல்லாம் யூஸை பண்ணுது.